Hi friends, வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு green leaf எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நீங்க நிறைய leaves பண்ணி ஒரு flower vase எல்லாம் வச்சீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். இது பண்றதுக்கு green color paper எடுத்திருக்கேன். 3.5 cm by 9 cm. இத first அந்த நீல வாக்குல இப்படி பாதியா மடிச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பாதியும் இந்த மாதிரி வெளிப்புறமா மடிச்சுக்கணும். இந்த சைடு இப்படி வெளிப்புறமா மடிச்ச மாதிரி அந்த சைடையும் அதே மாதிரி மடிச்சு விட்டுறணும். நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒரு ஓரத்தை இப்படி லேசா இப்படி கர்வ் மாதிரி நம்ம வச்சு கட் பண்ணிக்கணும் ஒரு டிப்ல இருந்து. ஸோ நம்மளுக்கு விரிச்சோம்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதோட சென்டர் பகுதியை இப்படி இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு கீழே வரைக்கும் கொஞ்சம் கீழே ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் இருக்கிற வரைக்கும் நம்ம கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளூ போட்டு இப்படி மொத்தமாக இப்படி ஒட்டிக்கணும். ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி இருக்கு பாருங்க. அடுத்ததான் அதே மாதிரியே நம்ம செஞ்சுக்கணும். அதே சைஸ் தான் 3.5 cm by 9 cm எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாதியாக நீல வாக்கில் இப்படி பாதியாக மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாதியும் இப்படி வெளிப்புறமாக நம்ம மடிச்சுக்கணும். இந்த சைடை இப்படி மடிச்சுட்டு இப்படி திருப்பிட்டு இந்த ஓரத்துலேருந்து இப்படி கட் பண்ணணும். நம்ம எந்த ஓரத்துலேருந்து கட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை கவனமாக பார்த்து அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த சென்டரை கீழே ஒரு 1 சென்டிமீட்டர் பக்கம் விட்டுட்டு அது வரைக்குமே இப்படி கட் பண்ணிடணும். இந்த சென்டரில் உள்ளதை கீழே வரைக்குமே கட் பண்ணிடணும். நம்ம ஏற்கனவே பண்ணது கீழே கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிடணும். இதை ஃபுல்லாகவே கட் பண்ணிடணும். இந்த மாதிரி நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தனித்தனியாக உள்ள மாதிரியும் நிறைய வேணும். இந்த மாதிரி சிங்கிளாக உள்ளது ஒன்றே தான் நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறமா நீளமாக அந்த சென்டரில் வரும் இல்லையா, அந்த இதுக்கு ஒரு பெரிய க்ரீன் பேப்பர் எடுத்திருக்கேன். 21 cm by 3 cm. அந்த ஃபுல் லென்த்துக்கும் இப்படி பாதியாக மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை இன்னொரு பாதியாக நம்மளுக்கு ஒல்லியாக வேணும். அதனால இந்த மாதிரி இன்னொரு தடவை மடிச்சுக்கலாம். ஸோ நம்ம ரெண்டாவது தடவை மடித்தோம் இல்லையா, அதில் நம்ம க்ளூ போட்டு ஒட்டினாதான் அந்த மடிப்பு நல்லா ஸ்டிஃபாக அப்படியே நிற்கும். நல்லா க்ளூ போட்டுட்டு ஃபுல் லென்த்துக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் ஒட்டிக்கும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கிறோம். 2 சென்டிமீட்டர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். 2, 3, 4, 5 எவ்ரி 1 சென்டிமீட்டருக்கு மேலே மட்டும் ஒரு 2 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்ரி ஒரு சென்டிமீட்டருக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரே அளவு ஸ்பேஸ் விட்டு ஈஸியாக ஒட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த சிங்கிள் லீஃப் ஃபுல் லென்த்துக்கும் கட் பண்ணிட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த எண்டில் இப்படி ஒட்டிக்கணும். அந்த ஓப்பனிங் பாருங்கள், அந்த லீஃபோட ஓப்பனிங் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கணும். அதுக்கப்புறமா டபுள் லீஃபாக கீழே கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டியிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அந்தந்த மார்க்கிங்கில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஒட்டணும். மார்க் பண்ணிக்கோ இல்லையா பென்சில், அந்த லைனோட இது மார்க் பண்ணி ஒட்டிக்கணும். எல்லாத்தையுமே ஒரே டிஸ்டன்ஸில் ஒரே ஆங்கிளில் ஒட்டணும். இந்த ஓப்பனாக இருக்கு இல்லையா, விரிஞ்சிருக்கிறது மேல் பக்கமாக வரணும். அப்போ தான் எல்லாமே ஒன்று போல் இருக்கும். இப்போ அடுத்த பென்சில் மார்க்கில் ஒட்டியாச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இது எல்லாத்துலேயும் இதை வரிசையாக அப்படியே ஒட்டிகிட்டே வரணும். ஃபுல்லாக இதே மெத்தட்லேயே கீழே வரைக்கும் நம்ம ஒட்டிடணும். உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு ஒட்டிக்கலாம். மேலேயே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை கீழே இன்னுமே எனக்கு அதிகமாக வேணும், பெரிய லீஃபாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கீழே கொஞ்சம் ஒட்டிகிட்டே வரணும். ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதே மாதிரி நீங்கள் ஒரு 3 இல்லை 5 பண்ணி ஒரு ஃப்ளவர் வேஸில் இல்லை ஒரு பாட்டிலுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த கிராஃப்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.